வணக்கம். உங்கள் முன்னால் இடைக்காடன். இன்றைய தினம் நான் என்னத்தை உங்கள் முன்னால் பதிவிட்டுள்ளேன் என்றால், கனடாவில் தமிழ் மரபுரிமை திங்கள். கனடாவில் தமிழ் மரபுரிமை எங்களோட கலாச்சாரங்களை புலம்பெயர் தேசங்களிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக கனடிய அரசினால் அனுமதிக்கப்பட்ட தமிழ் மரபுரிமை திங்கள் விழா மார்க்கம் முதியோர் சங்கத்தால் இன்றைய தினம் 2/2/2025 கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வு ப்ரோக்ரஸ் அவென்யூ 1081 இலக்கத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிகள் தயாராக உள்ளன. அவற்றை உங்களுக்கு முடிந்த வரையில் காட்சிப்படுத்துவதற்கு தயாராக உள்ளேன். நன்றி. தொடருவோம். நன்றி. நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளன. மண்டபத்தில் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். கன்னட தேசியத்தோட எங்கள் கூட தொடங்குவோம். எல்லாரும் கூட இடத்துல இருக்கும். பாடுங்க சொல்றானே அம்மா. கிருஷ்ணன் வாங்குவோம். கிருஷ்ணன் இருக்கும். கிருஷ்ணன் அப்படின்னு எங்களுடைய மார்க்கன் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் யாவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, முதற்கண் நாங்கள் எங்களை இனிமையாக வாழ வைக்கின்ற இந்த கனடா தேசத்தினுடைய தேசிய கீதத்தை பாடுவோம். ஓ கனடா எங்கள் வீடும் நாடும் நீ, உந்தன்மை உண்மை தேச பக்தர்கள் நேரிய வடக்காய் வலுவாய் இயல்பாய் நீழல் கண்டு வப்போம் எங்கு உள்ளனா ஓ கனடா நின்னை போற்றி அணிவகுத்தோம் நில புகழை சுதந்திரத்தை என்றும் இறைவன் காத்து ஓ கனடா நின்னை போற்றி அணிவகுத்தோம் ஓ கனடா நாம் நின்னை போற்றி அணிவகுத்தோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்த தமிழ்தாய் வாழ்த்து கிருஷ்ணன் பாடுவோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழிகவே வானமறிந்த அனைத்து மலர்ந்திடம் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினம் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ். அமைதி வணக்கம். இந்த அமைதி வணக்கம் காலஞ்செல்வர்களுக்கு மட்டுமல்ல, நோயிற்றோல் நலன் பெறவும் இந்த அமைதி வணக்கம் செலுத்துகிறோம். அது நேரம் எங்களுடைய தாய் திருநாட்டில் திரு மாவை சீனராஜா நேற்று முந்தின காலம் சென்று விட்டார். இன்றைக்கு அவருடைய கடைசி நிகழ்வு என்று நினைக்கின்றேன். அவருடைய ஆன்மா சாந்தியடையவும் இந்த அமைதி வணக்கம் செலுத்தப்படுகிறது. 2 நிமிஷம் ஆகணும். அடுத்த 14 மட்டும் நாங்கள் அதை செய்யலாம் என்று நம்புகிறோம். அதன்படி தான் நாங்கள் இன்றைக்கு எங்களை நிகழ்ச்சியை கொண்டாடணும். தமிழ் மக்கள் தமிழ் மொழியை தம் தாய்மொழியாக கொண்டவர்கள். எம்மொழி செம்மொழியாக அந்தஸ்து பெற்றுள்ளது. தமிழ் மக்கள் எத்தனை வகையான மதங்களை கடைபிடித்தாலும் அவர் தம் தாய்மொழி தமிழாகவே உள்ளது.
தமிழர்களின் அறுவடை திருநாளுடன் வரும் தைப்பொங்கலும் எமது கலாச்சார நிகழ்வுடன் இணைந்து எமது மரபு திங்கள் மாதமாக கொண்டாடப்படுகிறது. நாமும் அத்திருநாளை கொண்டாடுகிறோம். பல்வேறு கலாச்சாரங்களுக்கு இடையிலும் தமிழே எம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறது. செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் பல உள்ளன. ஆனால் அவை யாவும் ஏட்டில் உள்ளனவே தவிர வழக்கில் ஒரு சில மொழிகளான சீன, அரேபிய, தமிழ் மொழிகளே காணப்படுகின்றன. மிக பெரும் பழைய மொழி தமிழென கூறப்பட்டாலும் தமிழ் மொழி ஒலி மற்றும் சொல் அமைப்புகளால் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தேவைப்பட்ட இடங்களில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கிணங்க எம்மொழி செம்மைப்படுத்தப்பட்டு வழக்கில் உள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை கொண்ட எம்மொழி சங்ககால நூலான எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, அகத்திணை, புறத்திணை கூறும் நூல்கள் மட்டுமல்லாது நாலடியார், திருக்குறள், திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், இராமாயணம், பாரதம் போன்ற நூல்களுடன் சிறப்புறம் விளங்குகிறது. எம்மொழி கட்டுப்போக்காக அமைய தொல்காப்பியம், நன்னூல் முதலிய இலக்கண நூல்கள் உதவியிருக்கின்றன. முக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே என கூறி சொற்பிழை பொருட்பிழை ஏற்படாமல் காத்தவர்கள் எம் முன்னோர். இதனால் தான் நம் தமிழ் இன்றும் சிறப்புற வழங்குகின்றது. வழிபிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். காடியிலே விதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம், கழனியெல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம், நடந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம்.
உறங்க மறந்தாய் ஆனால் மனதால் இறங்க மறந்ததில்லை. தன்னை மறந்தாய் ஆனால் என்னை கழுவ மறந்ததில்லை. மண்ணை மறந்தாய் ஆனால் இந்த மகனை மறந்ததில்லை. மரபு திங்களாக பிரகடனம் செய்து என்னுடைய கலை, கலாச்சாரம், மொழி என்பவற்றையெல்லாம் கொண்டாடுவதற்கு ஒரு வசதியை செய்திருந்தமைக்காக முதலில் நான் கனடிய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்கள் நாட்டிலே கிடைக்காத உரிமைகள், வசதிகள் இந்த நாட்டிலே எங்களுக்கு கிடைத்திருப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். இந்த இடத்திலே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், இங்கு கலை நிகழ்ச்சிகள், பாடல்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதனால் மிக சுருக்கமாக என்னுடைய கருத்தை தமிழை, அதாவது தமிழ் வந்து எங்களுடைய தலைவர் தன்னுடைய தலைமையுரையை குறிப்பிட்டிருந்தார். தமிழ் எவ்வளவு தூரம் பறந்தது, எவ்வளவு தூரம் சாதமானது என்பதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தார். அதன் ஒரு தொடர்ச்சியாக நான் மிக சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறேன். தமிழ் என்பது ஒரு கடல், அதாவது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான ஒரு மொழி தமிழ் மொழி என்று உலகத்தாராலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த தமிழை நாங்கள் கொண்டாட வேண்டியது அவசியம். இந்த கடல் போல பறந்த இந்த தமிழிலே பல அறிஞர்கள், பேரறிஞர்கள்லாம் முத்து குளித்தது போல் கடலுக்குள் நீந்தி தமிழை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய அருமை பெருமையையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆளுமைக்கு ஏற்ற விதத்திலே அந்த சொல்ல வந்தாடி பச்சைக்கு மாதிரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் கணபதி ராஜன் அவனிது காலில் பிடித்திடுவோம். உணவு வந்திடவே விடுதலை குடி வாங்கிடுவோம். கணபதி ராஜன் அவனிது காலில் பிடித்திடுவோம். உணவு வந்திடவே விடுதலை குடி வாங்கிடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் Om Shakti Om
தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தேனோரும் தேவாரும் இசை பாட்டினாரும் தேனோரும் தேவாரும் இசை பாட்டினாரும் தமிழ் இசையே தனி இசையே தரணியிலே முதலிசே பொன்குழலாயுருகும் கரையும் அது உலகம் மறந்த போதும் பொன்குழலாயுரையும் கரையும் அது உலகம் மறந்த போதும் பூங்கோயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் உள்ளாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே பூவே வாசம் தரும் பூவே பூவே நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காக தேனே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதாமொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே உன்னை
போல நானும் மலசூடு பெண்மை விதியின் நூலில் விளையாடும் பொம்மை நான் செய்த பாவம் என்னோடு போகும் நீ வாழ்ந்து நான்தான் பார்த்தாலே போகும் இந்நாளும் எந்நாளும் உல்லாசமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செவ்வாசம் வரும் என் வாசல் உன் பூங்காவனம் ॐ प्रभये नमः ॐ सूर्याय नमः ॐ सूर्याय नमः ॐ बाणवे ॐ बाणवे नमः ॐ गगाय नमः ॐ गगाय नमः ॐ भोष्णे नमः ॐ भोष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचे नमः ॐ मरीचे नमः ॐ आदित्याय नमः ॐ आदित्याय नमः ॐ सवे
नमः ॐ पूष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचै नमः Oh